உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் 20ஆம் ஆண்டு நிறைவு விழா தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் நிலையில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு எனும் தமிழ் பெயர் பலகை திறக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது தொடர்பான தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ள இந்த நிகழ்வு பற்றிய கள விவரங்கள் என்ன? விவரங்க. உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடங்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து அந்த நிறைவு விழா மதுரை தமுக்கம் மைதானம் மாநாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. இதன் சிறப்பு நிகழ்வாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்று இருந்த அந்த பெயர் பலகையை மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு என்று புதிதாக மாற்றி அந்த பெயர் பலகையை திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்வில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார். இந்த புதிய பெயர் பலகையை, அதாவது மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வு என்ற புதிய தமிழ் பெயர் பலகையை உச்சநீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ் திறந்து வைத்தார். அதுபோக இந்த விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கவாய், சூரியகாந்த், சுந்தரேசன், MM சுந்தரேஷ் மற்றும் விஸ்வநாதன், மகாதேவன் மற்றும் சென்னை உயர் நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நிர்வாக நீதிபதி சுரேஷ்குமார் உள்ளிட்ட மதுரை உயர் நீதிமன்ற அமர்வின் நீதிபதிகள் பங்கேற்றனர். அதுபோக அரசு வழக்கறிஞர்கள், அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீராகதிரவன் உள்ளிட்ட அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள், அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் என நீதித்துறையைச் சேர்ந்த பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த விழாவானது உயர் நீதிமன்ற மதுரை கிளை 2004ஆம் ஆண்டு மதுரை உத்தங்குடியை அடுத்த அந்த உத்தங்குடிக்கும் ஒட்டக்கடைக்கும் நடுவிலான அந்த பகுதியில் உயர் நீதிமன்ற மதுரை கிளையானது 2004ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 20 வருடங்கள் கழித்து 20 வருடங்கள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து அந்த விழாவானது மதுரை தமுக்கம் மைதானத்தின் மாநாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பங்கேற்றுள்ளார் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றி வரும் நீதிபதிகள், மற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற சென்னை நீதிமன்றத்தின் தலைமை பொறுப்பு நீதிபதி மற்றும் அங்கு உள்ள நீதிபதிகள் மற்றும் மதுரை அமர்வில் உள்ள பொறுப்பு நீதிபதி, நிர்வாக நீதிபதி மற்றும் அங்கு உள்ள நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் என பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவின் சிறப்பு நிகழ்வாகத்தான் அந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வு என்ற புதிய தமிழ் பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரிசாமி. உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய 20ஆம் ஆண்டு நிறைவு விழா தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு எனும் தமிழ் பெயர் பலகை திறக்கப்பட்டது. அந்த காட்சிகளையும் அந்த நிகழ்வு தொடர்பான கள விவரங்களையும் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.